Hey guys, welcome to my channel Rose's Recipes. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சாமி பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெசிபீஸ் வந்து ரொம்ப டெலிஷியஸ் ரெசிபி. ஸோ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் வந்து 60-40 முக்கால் பங்கு அரிசியும் கால் பங்கு பருப்பும் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர், சரிங்களா, எடுத்தாச்சு. ஸோ இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மில்லட்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு, அப்புறம் வந்து மண், அது எல்லாமே இருக்கும். சரியா, நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 3 டம்ளர் தண்ணி, அரிசி பருப்பு சேர்த்தே 1 டம்ளர் இருந்தது. ஸோ வந்து 3 டம்ளர் தண்ணி நான் மெஷர் பண்ணி இதில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா மூடி நல்லா வேக வைக்கலாம். இது வந்து எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கலாம் வேணாம், டைரெக்டாகவே நம்ம வந்து அடுப்பில் இன்ஸ்டண்ட்டாகவே வச்சிடலாம். இப்போ வந்து 3 விசில்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், நமக்கு தேவையான அளவு கேஷ்யூ நட் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் மைல்டு ப்ளஸ் பச்சை மிளகாயோட வாசம் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, நான் வந்து பெப்பர் பவுடராக சேர்த்துக்கிறேன், அப்போ தான் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். அதனால் இப்போ இது விசில் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம தாளிப்பை இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இது ஆறுனதுக்கப்புறம் கூட ரொம்ப கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ guys, it's really yummy. Thank you so much for watching this video. Thank you.